என்ன அரவிந்த், நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எதுக்காக இப்படி ஒரு பொய்ய ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல சொன்னீங்க? ஐயோ மாமி, நீங்க எங்களை சரியா புரிஞ்சுக்கல. என் குடும்பம் ரெண்டா போயிட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனிதாவும் ஐஸ்வர்யாவும் முன்ன மாதிரி இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு நிக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாங்க? என் குழந்தைங்களும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி விரிசல்ல போயிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஏற்கனவே இப்போ உங்க அம்மா எங்க அம்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. மூணாவது ஒருத்தி உள்ள இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சாலாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க. இங்க பாருங்க, நேத்து ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி இருந்திருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்திக்கிட்ட நான் பேசுறேன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி உங்களை சொல்ல சொன்னேன். அதெல்லாம் சரிதான். ஆனா ஐசு உங்களை புரிஞ்சுக்குவா. அவகிட்டயாது நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாமி, அவ என்ன புரிஞ்சுக்குவா, ஆனா அனிதாவை புரிஞ்சுக்க மாட்டா. அனிதாக்கு மேல அவளுக்கு ஏகப்பட்ட கோபம். அவ கஷ்டமா இருக்கான்னா மட்டும் அவளால தாங்கிக்க முடியாம நேத்து பேசியிருக்கா. இல்லனா ரெண்டு பேரும் இன்னும் தனித்தனியா தான் இருப்பாங்க. இவங்களை ஒண்ணு சேர்க்க எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் நடந்துக்கணும். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இந்த குடும்பம் ஒண்ணு போல ஆகும். இப்ப என் ஃப்ரெண்டு இங்க வேலைக்கு வந்திருக்கா. அது எனக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அதனாலதான் உங்களை சூப்பர் மார்க்கெட்ல என்ன பார்த்ததாகவும் நான் இன்னொரு பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினதாகவும் உங்களை சொல்ல சொன்னேன். அதெல்லாம் சரிதான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. ஆனா இவ்வளவு ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்தா சண்டை இழுத்துறாளுகளே. ஐஸ்வர்யா கூட கொஞ்சம் பொறுமையா போயிருவா. ஆனா அனிதா எப்பா எங்கேயோ உள்ள மாதிரியாத்தா ஏமலை வந்து ஏறாத்தான்னு மல்லுக்கல நிக்கிறா. அனிதா முன்கோபக்காரி, கோபப்படுவா. ஆனா ரொம்ப நல்லவா மாமி. ரெண்டு பேருமே ஒவ்வொரு விதத்துல ரொம்ப நல்லவங்க. ஆனா என்ன செய்யறது, ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா ஐஸுக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அவ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்ப வேற வேற மனக்குழப்பத்துல இருப்பா. இப்ப நானும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணன்னு தெரிஞ்சா என் மேல ரொம்ப சங்கடப்படுவாளே. அதெல்லாம் அவ புரிஞ்சுக்குவா மாமி. தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படியே போகட்டும். நானா சொல்றேன், அப்புறம் அவ உங்களை புரிஞ்சுக்குவா. சரிங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்றீங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கும் நல்லதுதான். பசங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றி மாமி. பரவாயில்லங்க, நல்ல விஷயத்துக்காக இப்படி நடிக்க சொல்றீங்க. வேற என்ன செய்யறது? பரவாயில்ல, நான் அப்பப்ப ஏதாவது சொல்றேன். உங்களை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் மண்டையாட்டிக்கோங்க. முதல்ல உங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சரிங்க மாமி. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. எப்படியோ இவ்வளோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா சரிதான். ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு கிடப்பாளுங்க நான் வேற யாருக்கிட்டேயோ பேசுறேன்னு. அப்படி அது இவ்வளோ ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா போதும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. என்ன நீ எல்லாம் என்ன பொம்பளையா? இப்படி உட்காந்து வீச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இங்க பாரு, நல்ல சீவி சிங்கோடச்சி நல்ல பவுடர் எல்லாம் போட்டு தானே இருக்க. பின்ன என்ன கொஞ்சம் நல்ல சிரிச்ச மாமா இருக்கிறது. அரைய பணங்கா மாதிரி தூக்கி வச்சிருக்கிய என்னத்துக்கு? ஏ ஐஸ்வர்யா ராயி, பேசாம போயிரு. நானே ஆத்திரத்துல இருக்கேன். நீ வேற வந்து ஆத்திரத்தை கிளப்பாத. ஆத்திரம் வந்துச்சுன்னா வாயில நல்லா வருது. ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஆமாட்டி, வரும் வரும். உனக்கு வர வர வாய் ரொம்ப தான் கூடி போச்சு. உன் அக்கா கறி நல்ல செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்கா. நானா இருக்கணும் உன் அளவுலையே இடிச்சிருப்பேன். இடிப்ப இடிப்ப காக்கணவன் காண நடந்தா எலி யாடாப்புல நோட்டமா. அந்த கதையெல்லாம் இருக்கும் உன் கதை. இடிப்பாளாம்ல இடிப்பா. இப்போ என்னத்துக்கு புண்ணா கத்துன மாதிரி உட்காந்து கிடக்க? போய் வேலை வெட்டி ஒன்றும் இல்லையோ? ஒரு வேலையும் செய்யாம அப்படி உட்காந்து சம்முன்னு கிடக்குறிய. இப்போ உனக்கு என்ன வேலையை செய்யணும்? நானே கடுப்பில் கிடக்கேன். வெளியே போன மனுஷனை ஆளை காணுமேனு. போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு இருப்பாரு. இப்போ எங்கேயாவது போயிட்டு போறாரு. ஆம்பளைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான். 4 இடத்துக்கு போயிட்டு தான்
என்ன போனா வரமாட்டாரு. என்னமோ பச்சை பிள்ளைய தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. 24 மணி நேரமும் உன் முந்தானையில தானே முடிச்சு வச்சிருக்க. பின்ன என்ன, எங்க போகணும் எங்க ஓடணும்னு இவ தான் எழுதுவா. இவ எழுதுறபடி தான் காட்டு நடக்கணும் போல. நல்ல ஆளு தாண்டி, எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறதுக்கு. ஏடி, அவர் எங்க போறாரு எங்க வர்றாருன்னு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சு போய் அண்ணத்தை குளிக்க போடா. தெரியணும் மாமலா, தெரியணும். போனா போன இடம் வரமாட்டாரு. என்னமோ இவகிட்ட எழுதிக்கிட்டு தான் போகணுமா. ஏ அப்பா, என்ன பாடு படுத்தி எடுக்கா. ஏண்டா இந்த பாடு படுத்துறாளோ தெரியல. என்ன சிச்சி, ஏன் இப்படி கோவமா இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்த இம்புட்டு நேரம்? சாப்பிட்டியா? இப்போ வந்து என்னன்னு கேக்குற? உங்க ஆட்டா கடி எப்போ பார்த்தாலும் வீஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். உனக்கு சாப்பாடு கொடுத்தாலாம் இல்லையா? நான் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டியா? அப்பா வந்து வெளியே உட்காந்துருக்கு. நீங்க எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கியா? அதான் கூப்பிட வந்தேன். என்னல சொல்லுது? உங்க அப்பா வெளியே வந்து உட்காந்துருக்காரா? ஆமாமா, அப்பா யாருக்கிட்டே போன் பேசிட்டு இருக்கு. நீ இங்க இருந்து நினைச்சிடாவா? போதுமா, வந்துட்டார்ல. போய் என்னன்னு பாடு. மோடைய தூக்கிட்டு இருக்கா, மோடைய. என்னடி, என்னத்துக்கு இப்படி வந்து நின்று மொரன்னு முறைச்சிக்கிட்டு இருக்க? அவன் ரொம்ப நேரமா அப்படித்தான் மொடன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கா. போன இடம் வந்த இடம் ஒழுங்கா அடக்கம் உடக்கமா வீட்டில் இருக்கணும்னு தெரியாது. வேலை விட்ட உடனே வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா என்ன? இஷ்டத்துக்கு ஆம்பளை ஊரை சுத்திட்டு வந்தா பொம்பளை அப்படித்தான் மோடைய தூக்குவா. ஏன் என் அழகி ஐஸ்வர்யா ராயி, நீ இங்க தான் இருக்கியா? நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா அதான் 4 மணிக்கே வீட்டில் இருந்திருப்பனே. அடியே என் ஐஸ்வர்யா ராயி, உன்னை தான் 3ஆவதா கெட்டிக்கணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லாம தான் இந்த வீடு சரிப்படாம இருக்கு. உங்க நினப்பு தான் பொழப்பு கெடுக்கு. 3ஆவதா 2 பேரும் ஆச்சு அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு. இதுல உமருக்கு 3ஆவது கேக்குதோ 3ஆவது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அடக்கமா வீட்டில் வரும். அதை விட்டுப்பட்டு 2 பொண்டாட்டியை கட்டின பிறகு இப்படி சுத்திட்டு அலைஞ்சா பார்க்குறவங்களாம் சிடிக்க போனான். எவன் ஜெரிச்சா இந்த அத்தானுக்கு என்ன? 3ஆவதா உன்னை கெட்டிக்கலான்னு தான் அலைகிறேன். உன்னை பார்த்த உடனே உலகமே மறந்து போச்சு என் அழகி. ஆமா, உம்மோட மோட கட்டைக்கு நான் கேட்குதாக்கும். இங்க பாரு, என் பேரே ஐஸ்வர்யா ராயி. சும்மா இல்லை, சல்மானுக்கான மாதிரி மாப்பிள்ளை வந்தாலே யாருன்னு நான் கேட்பேன். மோட கட்ட போறேனாக்கும். எனக்கு மாப்பிள்ளை எப்படி வரணும் தெரியுமா? பெரிய ராஜகுமாரனா வருவான். மரெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன். ஏமட்டி, இந்த அத்தானுக்கு என்ன குறைச்ச? எல்லாமே கொடையா தான் இருக்கு. போய் வாடைய பாடும். உம்மோட பொண்டாட்டிய சமாதானப்படுத்தும். மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாள்ல, அவகிட்ட என்னன்னு விசாரியும். நான் வாரேன். ஏயா, வெளியே போனோன்னா வீட்டுக்கு வரணும்னு தெரியாது? அப்படி என்ன விடிய தலை போற பாத்தி. புது ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஃப்ரெண்டு, ஊரில் இல்லாத ஃப்ரெண்டு. ஏதோ உடம்பு சரியில்லாத பொம்பளையாச்சே, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீர் என்னன்னா ஓமர் இஷ்டத்துக்கு போகிறதும் ஓமர் இஷ்டத்துக்கு வரதும் விதவிதமாக துணிமணி உடுத்துறதும் எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. இங்க பாரு அனிதா, தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நான் வழக்கம் போல தான் இருக்கேன். உன் கண்ணுக்கு அப்படி தெரியுதா இருக்கும். சரி, நான் ஷாப்பிங் போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என்ன, அந்த மகாராணியை கூட்டிட்டு ஊர் சுத்தணுமா? என்ன ஷாப்பிங்கு? இங்க பாரு, அவ என் ஃப்ரெண்டு. அவளை பத்தி தப்பா பேசாத. அவ இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. அவளுக்கு 4 இடங்கள் தெரியாது. அதனால அங்க இங்கே கூட்டிட்டு போயிருப்பேன். அதெல்லாம் ஒரு விதர்ப்பமா நினைப்பியா? அறிவு கட்டுத்தனமா எதையாவது பேசாத. இங்க பாரு, நான் டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, இல்ல வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இரு. ஓ, ஏன் அவ
பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊரு தானே, ஒன்றும் தெரியாம தான் இருக்கலாக்கும். சரி, இப்ப டவுன்ல போய் எடுக்க அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? எனக்கு ட்ரெஸ் தேவைப்படுது, அதனால போறேன். சரி, உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டேன். இப்ப என்ன? இப்ப தனியா போறீங்களா இல்ல ஜோடியா போறீங்களா? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? நானும் அகிலாவும் தான் போறோம். வரதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, நான் வர்றேன். பாவி மனுஷன், வர வர அவளை கூட்டிட்டு அங்க சுத்துறேன் இங்கே சுத்துறேன்னு அழைதாரே. இவர் இஷ்டத்துக்கு நாம ஒத்து போலன்னதும் மூணாவது ஒன்று தேடிக்கிட்டாரோ. இதை போய் அவகிட்ட சொன்னா அந்த லூசு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவரை பத்தி எனக்கு தெரியுங்குது. அனிதாமா, அனிதாமா, இப்ப என்னதுக்கு இப்படி மூஞ்ச ஊன்னு தூக்கி வச்சிருக்க? இங்க பாரு, உன்னை இப்படி பார்க்க நல்லாவே இல்ல. என்னத்துக்கு இப்ப கோவமா உட்கார்ந்திருக்க? இப்போ பாரு, எம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏன் அனிதாமா இப்படி உருன்னு கோவத்திலே இருக்க? நீ கோவப்படாத, உன்னை இந்த உலகமே வெடுப்பேத்தலாம். ஆனா எப்பவும் உனக்கு நாடுக்க நீ இப்படி உம்மு நின்றா நல்லாவே இல்லை, சரியா? நான் ஏம்ல உம்முன்னு இருக்க போறேன்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஐயா தான். அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னமோ டவுனுக்கு போக போறாராம். டவுனுக்கு அங்கே என்ன வேலை இவருக்கு? அப்பா எப்பவுமே அப்படித்தான், என்னத்தையாவது வேலை பார்த்துட்டாலையும். நீ அதெல்லாம் படுசுப்படுத்தாத. உனக்கு கோவம் வரணும்னு வேணும்னே கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். ஆமால இருக்கும், அவரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. எங்குட்டி வந்த? எங்க வந்த? நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவேடோ. நேற்று எம்புட்டு திமுடு இருந்தா என் மூஞ்சில பேய் படம் உடஞ்சி செலுப்பி எடுத்திருப்ப. இங்க பாடட்டி, நான் ஐயோ பவன் உங்களெல்லாம் விட்டு வைக்கிறதுனால தான் நீங்களாம் ஓவரா ஆடுறீங்க. குணம் தெரியாம ஓடிக்கிட்டாலே அத. அப்புறம் நான் என் குணத்தை காட்டினேன், நீங்களாம் தாங்க மாட்டியே தாங்க. தாங்கிட்டோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னமோ இடிச்சிருவியோன்னு வந்து நின்று பார்த்தேன், ஒன்றும் எரியல. நீ ஒன்றும் சூடியன் இல்லை, வெறும் அசுவின்னு தான், சரியா? என்ன இப்போ வாங்கிட்டு தான் விளையாட முடியும். சரி, நல்லா கொடட்டை விட்டு உடங்குறானே, ஒரு பாடம் வடைவோன்னு அபிதா சொன்னா. சரி வடைவோமே அப்படின்னு வடைஞ்சோம், நல்லா இருந்துச்சு. அது கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? உலக்கு மாடி இருந்துக்கிட்டு பேசுற பேச்சு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ, கீழே விழுந்து விடுவேன். என்னட்டு நினைச்சிட்டு இருக்க? ஏ செலுப்பி புள்ள, உம்மா உம்மா. அண்ணே சூப்பர் செலுப்பினே, அப்படியே மெமரிஸ்க்காக வச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு போனோடனே எல்லாத்தையும் காட்டுவேன். இது ஏன் அஸ்வினு, இது ஏன் அஸ்வினு, இது ஏன் அஸ்வினு அப்படின்னு. எனக்குனே ஒரு வேலோ போடு. அம்மாட்ட சொல்லி உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்றேன். நீ எல்லாம் எனக்கு சளிப்பட மாட்டேன். எந்த ஸ்கூல்லுனே? நீ எந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாலும் நான் நேரா வா ஸ்கூலுக்கே வந்துடுவேன். ஏன்னா நீ தமிழ் மீடியத்தில் படிக்க, அதான் எனக்கு பிடிக்கும், சரியா? ஆமாட்டி, அங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தனே ஒரு வேலோ. உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு தெரியுமா? அது உனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா உன்னை என் அண்ணன் சொல்லிக்கிறதுல எனக்கு எம்பூட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? என்னட்டி சொல்ற? நிஜமாவா? ஆமாண்ணே, என் அண்ணன் பேயன்னு சொல்றதுல எம்பூட்டு பெருமை தெரியுமா? அதானே பார்த்தேன், நீ அது பெருமையா சொல்லுவியாது. ஏட்டி, நீ எப்படி ஆளு தெரியுமா? சரியான உழக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன ஒருத்த வரையிலுவோ இருங்கட்டி, உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கான் ஆப்பு. நீ நன்ட்டமா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாப்பாடு பண்ண? ஏமட்டி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? இன்னைக்கு தோசை தான். ஒரு இட்லி தோசை தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நல்ல பூரி, அப்புறம் மசாலா பொடி, அப்புறம் பட்டூரா, இப்படி செய்யலாம்ல? ஆமாட்டி, வாசிலே என்ன கிடைக்குமே நல்லா சுத்தி சுத்தி தின்னுங்க. நல்ல உடம்ப வளர்த்து தானே வச்சிருக்கிய? ஆமா, நாங்க வாசிலே தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்கோம். தொப்பையை குறைக்கிறதுக்கு ஓடுறது யாரு? ஆளு நீயா நானா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடி, போங்கடி உடனே போய். பாட்டி அனிதாமா, நீ உட்கார்ந்து சிரிச்சிட்டே இருக்க. என்ன பேச்சு பேசுறாளுவோ, சரியான ராங்கி பிடிச்சு விடுவோ. ஏடா பாப்பாவை அப்படிலாம் சொல்ற? நல்ல பிள்ளைடா. சரி, உங்க அம்மா எங்க? ஆமா, அல்ல எங்க? போடு, நான் போய் பாட்டு வரேன், சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும்
சொல்லணும்னா சாரி லீலாவதி பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் சாரி. இந்த பேக்கில் 2 சேலை இருக்கும். சேலையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 449 ரூபாய். முந்தைய விலை 1099 ரூபாய் இருந்திருக்கு. 77% ஆஃபில் இப்போ இதோட விலை 449 ரூபாய். ஜார்ஜெட் சாரி ரெண்டுமே பிளாக் கலர். வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. லீலாவதி பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் சாரி பேக் ஆஃப் 2 பிளாக் கலர். இதோட விலை 449 ரூபாய். முந்தைய விலை 1099 ரூபாய் இருந்திருக்கு. 77% ஆஃப்ல இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பொருளும் சாரி தான். இதுவும் லீலாவதி பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் சாரி. இந்த பேக்கில் 2 சாரி இருக்கு. ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று கிரே கலர். இதோட விலையும் 449 ரூபாய். 77% ஆஃப்ல ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இதோட முந்தைய விலை 1099 ரூபாய். இப்போ 449 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கி. வேணுங்கிறவங்க வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. லீலாவதி பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் சாரி பேக் ஆஃப் 2, 1 பிங்க் கலர், 1 கிரே கலர். இதோட விலை 449 ரூபாய். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்று திருமண நாளை கொண்டாடும் சங்கீதா அம்மாக்கும் பிரகாஷ் அப்பாக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாளை கொண்டாடும் பிரகாஷ் அப்பாக்கும் சங்கீதா அம்மாக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? உங்கள் 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரகாஷ் அண்ணா, ஹாய் சங்கீதாக்கா, 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் பிரகாஷ் அண்ணா, ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. எப்பவும் ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். அக்கா அண்ணா 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்க 2 பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ மை டியர் மாம் அண்ட் பப்பா. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஐ லவ் யூ. ரொம்ப 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 முட்டா. நிறைய வாழ்த்துக்கள் அப்பா, நிறைய வாழ்த்துக்கள் அம்மா. எப்பவும் ஹாப்பியா இருங்க சரியா? ஐ லவ் யூ சங்கீதம்மா. ஐ லவ் யூ அப்பா. ஐ லவ் யூ சூர்யா அண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யாருக்கு கல்யாண நாள்? பிரகாஷ் சங்கீதா. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பிரகாஷ் அண்ணா சங்கீதாக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஐஸ்வர்யா ராய். என்னை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்ல, உங்கள் எல்லாருக்கும் தொடங்கிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிற்கிறாள் ஐஸு மங்குனி, அவளோட தங்கச்சி தான் நான். என்ன மங்குனின்னு சொல்கிறேன்னு பார்க்குறேல? பரவு கூறு இல்லாமல் இருந்தா மங்குனின்னு தான் சொல்ல முடியும். சரி சரி, எல்லாரும் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீல்ல? ஹோய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அக்கெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அசிஞ்சலம், அரிஞ்சலம், அவந்திகா, அபிதா, அக்கா, அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சீக்கிரம் வீடியோ வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. நேற்று கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ எடுத்துருப்போம். கமெண்ட்லாம் போடணும், சில சமயம் ரொம்பவே லேட் ஆயிடுது, சாரி அண்ணா. ஹாய் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஷ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஸ்விஞ்சலம், ரிஞ்சலம், அபிதா, அரவிந்த் எல்லாரும் சூப்பராக எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் மகியக்கா, அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா லுக்ஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம். அனிதா வெரி ஜெலஸ். அருண் வெரி கியூட் டாக்கிங்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூமா. ஆமாம், அனிதாவை பார்த்தா எப்பவும் ஜலசா தானே தெரியும் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் கிரேட் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, நல்ல விதவிதமா சமைக்கிறீங்க. நானும் பார்த்தேன், எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன விஜயா, எப்படி இருக்க? ஐஸ்வர்யா ராயா கமாண்ட் படிக்க வர சொன்னியாமல, அதான் வந்திருக்கேன். என்ன ஐஸ்வர்யா ராயா ரொம்ப தேடிட்டாங்க உனக்கு. ஐ லவ் யூ விஜயா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாட்டிக்கிட்டே அஸ்வின், அபி, அவந்தி என் செல்லத்தை ஏன் இப்படி படாப்படுத்துறீங்க? பாவம் என் அஸ்வின் செல்லம். ஐஸ்வர்யா ராய் வந்துட்டாலே. ஐ லவ் யூ தங்கமே. சூப்பராக சொன்ன ஐஸ்வர்யா ராய். ரெண்டு பேரும் மூஞ்சத்திக்கிட்டு இருந்தா அத்தான் மூணாவதா தேடித்தான் போவார். அன்னைக்கு சரியான நாள் நீ தான் செல்லம். எந்நேரமும் சந்தேகமும் போகாமையும் தான் இந்த அன்னைக்கு ஐஸ்வர்யா ராய் தினமும் கதையில் கொண்டு வாங்க. சிஸ்டர் அனிதா ஐஸ்வர்யா ராய் காமெடி செம்ம வேறு லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஐஸ்வர்யா ராயை பிடிச்சி போச்சா? அவள் பண்ணுற அலப்பறை ஒன்றும் தாங்க முடியல. என்னையே வந்து பாருங்கிறா. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உனக்கு ஐஸ்வர்யா ராயை ரொம்ப தான் பிடிச்சி போச்சு. ஐ லவ் யூமா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதா, அத்தான், ஐஸ் அரிஞ்செல்லாம் அவதிச்செல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேருக்கும் சேட்டை அதிகமாயிட்டே போகுது. அஸ்வினியே மிஞ்சினீங்க போல. எனக்கு என்ன மாமா, வர வர நீங்கள் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டு இருக்கீங்க. இது சரிப்பட்டு வராத மாமா. ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் மூணாவது ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரகாஷ் மாமா சூப்பராக இருக்கீங்க. மீசை வேணுமா? மீசை வச்சிருவோம். மாமா மீசை வளரணும்ல. என்ன பிரசாந்தினி, உன்னை பார்க்கறதுக்காக தான் மாமா இவ்வளோ கிளாமர் லுக்கில் அப்படியே வெரைட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, நீ என்னன்னா நீயே அனிதாக்கு சொல்லிக் கொடுப்ப போல இருக்க. உன் கூட நடிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக நானும் நடிக்க வேண்டாமா? அதனால தான் அப்படி இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. என்ன பிரசாந்தினி, மூணாவது அத்தானுக்கு ஜோடியா நடிக்கிறீங்களா? நடிங்க நடிங்க. நடிப்பு வேற லெவலில் இருக்கணும் சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். அத்தான் அப்படித்தான் கிளாமரா அப்பப்போ அலைவாரு. ஐஸ்வர்யா ராய் பின்னாடியே அலைதாரு. சொல்லி வைங்க சரியா? ஐ லவ் யூ. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அபிதா அவந்திகா ரெண்டு பேரும் குட்டி சஸ்வின்னு பாடுங்க. அண்ணா நீங்கள் செய்வது சில காரியம் சரியில்லை. வீடியோ எங்கேயோ போயிருது அப்படின்னு கேட்டிருக்க. வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு, எங்கேயும் போகல. அண்ணனையே சந்தேகப்படுற பத்தியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஐ லவ் யூமா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? பிரியாணி மனம் இங்கே வரைக்கும் தூக்குது. என்ன இன்னைக்கு மாமாக்கு செம்ம பிரியாணி போல. அடா சூப்பர் சாப்பாடாக இருக்கும் போலயே. ஐயோ மிஸ் பண்ணுறேனே. தூத்துக்குடியில் இருந்திருந்தா நேரம் நேரையே வந்திருப்பேனே. ஐ லவ் யூமா, ஐ மிஸ் யூமா. கல்யாண நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. ஹாய் சூர்யா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? லவ் யூ டியர். என்ன பிரியாணி மனம் தூக்குது. சங்கீதா அப்படிமா இருக்க? நல்லா இருக்கியோ? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிரகாஷ் அண்ணா நல்லா இருங்க. ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதாக்கா, திருமண நாளை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவும் அக்காவை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூமா. ஹாய் சங்கீதாக்கா, சமையலில் தூள் கிளப்புறீங்க போல. ஐ லவ் யூ அக்கா. நானே இனிமே தான் போய் சமைக்கணும். எங்கள் அத்தானும் வீட்டில் இருக்காரு. ஐ லவ் யூ அக்கா. நல்லா சாப்பாடாக செஞ்சு சாப்பிடுங்க. அண்ணா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷப்பா. ஹாய் சங்கீதாம்மா. நல்லா இருங்க. ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதாம்மா. ஹாய் பிரகாஷப்பா. நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருங்க. சரி, அம்மாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. ஹாய் சூர்யா அண்ணா. லவ் யூ அண்ணா. டேக் கேர் அண்ணா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஐ லவ் யூமா. சாப்பிட்டாச்சா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, உடம்பெல்லாம் சரியாயிட்டா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ணா நடவடிக்கை சரியில்லைன்னு கேட்டிருக்கேன். அண்ணனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? லவ் யூமா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷா அம்மா, அஸ்வின் செல்லம் சூப்பர் டி சமத்து அப்பாவை நல்லா மாத்து அப்படி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருணிஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அர்னிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருணிஷா அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? அபிதா அவந்திகா, உங்கள் ரெண்டு பேர் சேட்டையும் வர வர ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. அஸ்வின் செல்லக்குட்டியை பாடாப்படுத்துறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? சமையலெல்லாம் விதவிதமாக தூள் கலப்புடுங்க. நானும் எல்லாம் சமைச்சு சமைச்சு பார்க்கணும், ஒன்றும் ஆட மாட்டேங்குது. உங்ககிட்ட வந்து தான் நேரடியாக கற்றுக்கணும். நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சொல்லுங்க. ரெண்டு பேரும் பாடா படுத்தி எடுக்கு. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் உமா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா, உங்கள் சிஸ்டர் அனிதாக்கா காம்போ சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி, அபிதா அண்ணா ஒரு வழி பண்ணுறீங்க. பாவ அஸ்வின், அனிதாக்கா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க மாமாவை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன உமா குட்டி, எப்படி இருக்கீங்க? அனிதாவை பற்றி தடையா தெரியல. அவள் லேசப்பட்ட ஆள் இல்லை. அவளுக்கெல்லாம் என்ன மாதிரி 4 வேர்டு இருந்தாலும் சடை போட்டு வராது. அதான் அப்படி வந்திருக்கேன். ஹாய் உமா குட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் உமா குட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா.
ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? விருந்தாளிகள்லாம் போயிட்டாங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் சரியாயிட்டா? இப்போ எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? தங்க குட்டி, பூச்சி குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி, எப்படி இருக்கு? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? உடம்புலாம் சரியாயிட்டா? என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா?